வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி முழுமையா கிடைக்க போகுது, என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும்? இந்த காணொளியானது தமிழகத்துல 12 பொதுத்துறை வங்கிகள்ல வழங்கப்பட உள்ள நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான தகவல்களை விளக்குகிறது. இதன்படி 5 சவரன் அல்லது 40 கிராமுக்கு மிகாமல் நகைக்கடன் பெற்றவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் என விளக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் போலி நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு இந்த தள்ளுபடி வழங்கப்பட மாட்டாது என்பது குறிப்பிடத்தக்கது. தகுதியுள்ளவர்கள் தங்களின் ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சரியாக இணைத்து வைத்திருத்தல் வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இதில் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கும் அரசு ஓய்வூதியர்களுக்கும் இந்த சலுகை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு தொடர்பான அரசாணை விரைவில் வெளியாகும் என்றும் அதன் பிறகு மக்கள் நகைகளை திரும்ப பெறலாம் என்றும் தகவல்கள் வந்திருக்குங்க. நகைக்கடன் தள்ளுபடி 100% தள்ளுபடி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அதிரடி அறிவிப்பு. பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் நகை கடன்களை 100% தள்ளுபடி செய்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படுறாரு. 100% தள்ளுபடி இந்த மாத இறுதிக்குள்ளார ஒரு அரசாணை வர இருக்குங்க. முதல் மற்றும் முக்கிய விதி அப்படின்னா 40 கிராம் எடை வரம்பு, அதாவது 5 சவரன். 39 கிராம், 28 கிராம், 25 கிராம் இருந்தால் தகுதி உண்டு. சரியாக 40 கிராம் இருந்தாலும் தகுதி உண்டு. 40.5 கிராம், 41 கிராம் இருந்தாலும் தள்ளுபடி கிடையாது. 40 கிராமுக்குள் இருந்தால் மட்டுமே தள்ளுபடி உறுதி செய்யப்படும். ஒரு சிறு அளவு கூட அதிகமாக இருந்தால் தள்ளுபடி கிடையாது. 12 பொதுத்துறை வங்கிகளில் பெற்ற கடன்களுக்கு மட்டுமே. இந்த தள்ளுபடி திட்டம் 12 வகையான வங்கிகள், பொது வங்கிகள், பப்ளிக் செக்டார் பேங்க் பெறப்பட்ட நகை கடன்களுக்கு மட்டுமே பொருந்தும். தனியார் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களில் பிரைவேட் பேங்க்ஸ் பெறப்பட்ட கடன்களுக்கு இது பொருந்தாது. தகுதி உள்ளவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள். 40 கிராமுக்கு கடன் பெற்றவர்கள் தகுதி உள்ளவர்கள். மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள், தமிழக அரசின் ஓய்வூதிய குடும்பதாரர்கள், தற்போது வரை செல்லுபடியாகும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவருமே தகுதி உள்ளவர்கள். தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப அரசு ஊழியர்கள், கூட்டுறவு நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தார்கள், கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் அனைவருமே இதுல தகுதி அற்றவர்களாக கருதப்படுவார். ஆவண சரிபார்ப்புல 3 முக்கியமான விதிகளை பின்பற்றாங்க. செல்லுபடியாகும் ரேஷன் அட்டை, கடன் பெறும் பொழுது அளித்த எண், ஆதார் அட்டை விவரங்கள் கடன் பெற்ற விவரங்களோடு பொருந்த வேண்டும். முகவரி பொருத்தம், ரேஷன் மற்றும் ஆதார் இரண்டிலும் முகவரி தமிழ்நாட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும். இவை 3ம் சரியாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். இந்த தவறுகள் இருந்தால் தள்ளுபடி ரத்து செய்யப்படும். அப்படின்னா கவரிங் நகைகள், போலி நகைகளை வைத்து கடன் பெற்றிருந்தால் தள்ளுபடி கிடையாது, கிரிமினல் வழக்கு எடுக்கப்படும். முழுமையாக செலுத்தியவர்கள், ஏற்கனவே நகை கடன்களை முழுமையாக செலுத்தி முடித்தவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. முகவரி முரண்பாடு, ஆதார் அல்லது ரேஷன் கார்டு அட்டையில் தமிழ்நாட்டுக்கு வெளியிலான முகவரி இருந்தால் தள்ளுபடி மறுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் அவர்களின் அறிவிப்பு, தள்ளுபடி அறிவிப்பு முடிஞ்சு இந்த மாத இறுதிக்குள்ளார அதிகாரப்பூர்வ அரசாணை வந்துடும். வங்கிகள்ல 40 கிராம் வரம்பு, அதாவது ஆதார், ரேஷன் கார்டு விவரங்கள் எல்லாமே சரிபார்த்து சொல்ல போறாங்க. தகுதியானவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு நகைகள் திரும்ப வரும். அரசு தரப்பிலிருந்து வரும் அதிகாரப்பூர்வ தகவலை மட்டுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அன்அஃபிஷியலான தகவலை எதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருந்து மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.